2025-26க்கான தமிழக பட்ஜெட் வெளியா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில ஒரு புதுசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறக்க போறதா நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த தமிழக பட்ஜெட் பத்தி சிவகங்கை மாவட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்ல நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் உள்ள அரசு கலை கல்லூரி கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 20 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்பு நாங்கள் பலமுறை முறையிட்டோம். போன ஆட்சி காலங்களில் நடைபெறாத ஒரு விஷயத்த இந்த அரசு கலை கல்லூரியை இங்கே கட்டித்தர இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. ஏன் நான் நன்றி சொல்றேன்னா, இந்த பகுதியில் உள்ள மானாமதுரை ஒன்றியம், திருப்போணம் ஒன்றியம், இளையாங்குடி ஒன்றியம், இந்த பகுதியில் சிவகங்கை பிற்பட்ட பகுதிகளில் பூராமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இங்கே மதுரை போகணும், இல்லை ராமநாதபுரம், இல்லை சிவகங்கை கலை கல்லூரிகளுக்கு தான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இங்கே கிராமப்புற சூழ்நிலையில் உள்ள பிள்ளைங்கள்லாம் ஒரு 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு மாதிரி மானாமதுரையிலேருந்து இங்கே கிட்டத்தட்ட இளைய திருப்போணம் எல்லாமே அருகில் உள்ள பெரிய பெரிய ஊர்களுக்கு தான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையை கருதி இங்கே உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் சேரணுன்ற ஒரு வாய்ப்பை மானாமதுரைக்கு ஏற்படுத்தி கொடுத்த நமது திராவிட மாடல் அரசு, நமது திமுகவுடைய நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2025 to 26 பட்ஜெட் அறிக்கையில் மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின்படி நிறைய மக்கள் பயன்படுவாங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 3500 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது போக ஒரு 1,00,000 வீடு கட்டித்தரேன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அது மிகப்பெரிய திட்டம் வரவேற்கப்படுகிறது. அதனால நிறைய மக்கள் பயன்படுவாங்க. ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பயன்பாடு இருக்காங்க. மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா போன ஆட்சி எல்லாம் அந்த எதிர்கட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இந்த மாதிரி தான் ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காரு அப்பா. அதனால மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழக முதல்வர். விடுபட்ட போன பெண்களுக்கும் அங்கே கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட் வரவேற்கத்தக்கது. ரொம்ப மகிழ்ச்சி. கல்விக்காண்டி 2000 கோடி ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றிய அரசு அதை கொடுக்கல. அதுக்காண்டி நம்ம தமிழக முதல்வர் நானே தரேன்னு சொல்லி 2000 கோடி கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி ரொம்ப நன்றி.